இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் பயங்கரமாக பாசிட்டிவாக டவக்குன்னு ஒரு 3 நாளில் கொண்டாந்தாங்க. அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா சனிக்கிழமை எபிசோடில் தான் இப்படி காரை தூக்கிட்டு போகிறது அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு கடைசியில் முத்து மேலே ஒரு பெரிய இடிச்செய்தியை கொடுத்தாங்க. இது எத்தனை நாளைக்கு நீடிக்க போதும், அந்த காருக்கு வாயிருந்தால் அழுதுற போது, ஏங்க அந்த மாதிரி போட்டு அவரை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு நிம்மதியாக தான் விடுங்களாங்க. ஒரு ஹீரோயினையும் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் பண்ணுறது கூட இடம் இல்லை, ரூம் கூட இல்லை, ஒரு ரூம் கூட இல்லாமல் ஒரு காதல் ஜோடி திருமண ஜோடியாக உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டதுனாலே என்னவோ கடை அப்படின்னு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஏற்கனவே இந்த மாதிரி சைட் ட்ராக் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போவாங்க. அழகாக ஒரு மெசேஜையும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. வைரலாக ஒரு விஷயம் போச்சு, நீங்கள் ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த விளாக் பண்ணாங்க. டக்குன்னு இங்கே நடந்துச்சு தெரியுமா, அதை பார்த்தேன் இப்படி குடிச்சிட்டு தெரியுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாமே உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பெர்ஸ்பெக்டிவ் பிம்பம் இருக்குது, என்ன மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறோங்கிறது இருக்குது, எந்த நோக்கத்தில் அவங்க காமிக்கிறாங்கிறது இருக்குது. ஒரு எடிட்டில் ஒரு ஆளோட வாழ்க்கையை முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிட்டாங்க. இதில் வேறு இதெல்லாம் செஞ்சதெல்லாம் சிட்டி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ சிட்டியை இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆதாரத்தோடு ஒன்று காமிச்சு இப்போ உடனடியாக அவர் மேலே கேஸ் போடணும். இதனால தான் எனக்கு என் கார் போச்சு, எனக்கு இப்போ இதுக்கப்புறம் நாளைக்கு யாராச்சும் என் காரில் புக் பண்ணிவிட்டு நீயாப்பா ஐயோ நீ வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஒருத்தன் வாட்டி போய் நான் இல்லைங்க நான் ப்ரூவ் பண்ணிருக்க முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய அவமானத்துக்கும் இவ்வளோ பெரிய ஒரு லாஸ்க்கும் இழப்பும் எனக்கு ஆனதுக்கான பணத்துலேயும் இழப்பு, மன உளைச்சல் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கௌரவமும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மான நஷ்ட வழக்கு மாதிரி ஒரு வழக்கை போட்டு அவர் தரதரன்னு கூட்டு இவர் தான் அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவர் முடிச்சு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சிட்டி 1 லட்ச ரூபா காசு கொடுத்துட்றேன், செட்டில் பண்ணிக்கலாம், இதை கேஸ் போட வேணாங்கிறார். 1 லட்ச ரூபா மன உளைச்சலுக்கு வாங்கிக்கப்பா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும், இவன் ஜெயிலுக்குள்ளே போகணும், இவன் மேலே கேஸ் போடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸாக தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சட்டத்தின்படி இவர் பெயில் வாங்கி காசை கொடுத்துட்டு திருப்பி வந்துடுவார். ஆனாலும் ஒரு பாடமாக இருக்கணும், என் பக்கம் சீண்டுறேன்னா அவ்வளோதாண்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சத்யாட்ட போயிட்டு பார்த்தியா இவ்வளோ கேவலமான ஒருத்தனாக தான் அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை போய் ஒரு ஆள்னு மதித்து அவன் கூட போய் வேலை பார்க்குறியா அப்படின்னு சத்யாவுக்கும் ஒரு பெரிய குடைச்சலாக தான் ஆகப்போகுது. இதுக்கு நடுவில் இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹினிக்கும் இப்போ அண்ணாமலை எந்த டிவியில் எல்லாத்தையும் போட்டு காமிச்சு தான் புள்ள மேலே தனக்கே சந்தேகம் வர வச்சு அவரை அடிக்கலாம், அவர் கை வாங்குற அளவுக்கு கொண்டு போனாங்களோ அதே டிவியில் போடுறான் அந்த வீடியோவை அப்படிங்கிறார். உடனே அந்த வீடியோவை பார்த்து இப்போ இந்த பக்கம் ரோஹினி விஜயா எல்லாரும் பார்க்குறாங்க, இவர் குடிக்கவே இல்லை, இவர் மேலே வேணுனே யாரோ பழிய தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதில் ஐயோ நம்ம வட்டிக்கு வாங்கின சிட்டியாக இருக்கானே இது சிட்டி, இப்போ இவர் வேறு கேஸ் போட்டு பிரச்சனையாகிடுச்சா நம்மள்ட்ட திருப்பி நின்று ஏதாச்சும் கேட்பானே, நீ அந்த குடும்பத்துக்காரி தானே காசை கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது. ஏற்கனவே தினேஷுக்காக 1 லட்ச ரூபா வாங்கியாச்சு வந்த 30 லட்சத்தில். இதில் இன்னும் இது இல்லாமல் கார் வாங்க போகிறேன் பைக் வாங்க போகிறேன்னாரு, அதை இன்னும் வாங்குறாங்க பாட காணும். 29 லட்சம் கையில் இருக்குது. அதில் இந்த சிட்டிகிட்ட வாங்கினது 2-3 லட்சம் பக்கம் இருக்கும். ஸோ அந்த 2-3 லட்சத்துக்கு என்ன பண்ணலாம், அவர் திருப்பி கேட்டு நோக்கடிச்சாருன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ரோஹினி தலையில் தான் இது ஆப்பாக முடிய போகுது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் பயங்கரமாக